நிதி ஆயோக்னா என்ன? நிதினா பணம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை எப்படி வடிவமைக்கணுங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் நிதி ஆயோக். இங்க போய் தானே நீட்டை விலக்கு கேட்கணும். இங்க நீட்டு விலக்கு கேட்கும் பொழுது மீதி 28 மாநில முதல்வர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கேட்கும்ல. பிஎம்மும் இருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க. அவர் முன்னாடியே நேரடியா நின்னுட்டு கரெக்ட் எல்லாருக்கும் முன்னாடி இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் கரெக்ட் பிளேஸ் டு கொஸ்டின் தட் நீட். 5 ஆண்டுகள்ல இவங்க ஆட்சி செய்ததுல 4 முறை நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தது. எத்தனை கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாங்க? ஏன் ஒன்று அட்டன் பண்ணாங்க? நல்லா ஞாபகம் பிடிச்சு பாருங்க. ஏன் டாஸ்மாக் ஊழல்ல உதயநிதியோடைய பேர் வந்து அடிபட்டது. ஆமா, அப்ப டெல்லிக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப டெல்லிக்கு இதுக்கு தான் போனார். இதை சாக்கா வச்சுதான் அன்னைய முதல்வர் போனார். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஏன் அட்டன் பண்ணல? எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி வந்து கம்பல்சரியா படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த பணத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் a beautiful narration all over North India. Centralized English media channels. Vijay has impressed, CM Vijay has impressed நித்தி ஆயோக் கமிட்டி ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2035க்குள்ள நாங்கள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா ஆகிறதுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதோட நிக்காம மத்திய அரசாங்கம் அவங்களே சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஸ்டேட்டுக்காக டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுங்க பவர்னு கேட்டிருக்கேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராஜசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர் ராஜசேகர். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஆசம். வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது. யாருக்கிட்ட? டிவிகேவை பார்த்து கேட்கிறாரு. சிஎம் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. சட்டமன்றத்திலயா? இல்லையே, ட்விட்டர்ல தனியா சட்டமன்றம் நடத்துறாரு. இல்ல, அப்படி கிடையாது. அவருடைய கேள்விகள்லாம் எப்படி எதிர்பார்ங்க, அதுக்கு பதில் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்க பேசுங்க. என்ன கேள்வி கேட்டாரு? முதல் கேள்வி என்ன அப்படின்னா வந்து இது வந்து திமுக அரசுல நடந்த அந்த 5 ஆண்டுகளை 2021 26 வரைக்கும் நடந்த ஒரு சூப்பரான அந்த ஆட்சியில வந்த அச்சீவ்மெண்ட்ஸின் அடிப்படையில தான் இன்னைக்கு நீங்க போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குது, பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்குது அப்படின்லாம் பேசுறீங்களா? அதெல்லாம் யார் பண்ணது? நாங்க பண்ணது. 2020ல வந்து தமிழ்நாடு வந்து 37வது மாநிலமா இருந்தது இல்லையா எக்கானமில? இல்ல, அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்துச்சு. அப்புறம் 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? அப்ப அதுக்கு முன்னாடி 2006 11 அப்புறம் 2001ல 44வது இடத்துல இருந்ததா? கிடையாது. அப்ப நீங்க சொல்லுங்க. சரி, எப்ப எங்க இருந்துச்சு? எப்பதான் இருந்தது? இவங்க 5 வருஷத்துல பண்ணதா ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்றாருல உதயநிதி ஸ்டாலின், அது எங்க இருந்தது? அதுக்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாடு வந்து நல்லா தானே இருந்தது. விட்டா இவங்க தான் பாண்டிய மன்னனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கப்பல் கொடுத்தேன்னுவாங்க. பிசிலேயே நம்ம வந்து இங்கேருந்து ரோமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோங்கிறாங்க. அங்கேயோட நம்ம வர்த்தகம் பண்ணியிருக்கோம், கிரீக்கோட வர்த்தகம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த மாதிரியான தரவுகள்லாம் வந்து அவங்க தாத்தா கோட் பண்ணுவார்ல, அதெல்லாம் இவர் படிக்கலையோ? தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அ ப்ரோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஜோன் தான். இது வந்து பல ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. இதில் வந்து கடந்த 5 வருஷத்துல தான் நாங்கள் வந்து இதை வந்து அப்படியே உயர்த்தி கொண்டு போய் வச்சு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் தூக்கின்னு போய் வச்சுட்டோம். அலாஸ்காவை அழிங்க, தமிழ்நாடு அங்கே வைங்கன்னாங்களா என்ன? இது எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எதை பற்றி பேசுகிறாருங்கிறது அவருக்கான புரிதலே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி பேசக்கூடியவர்கள் இந்த நித்தி ஆயோக்ல கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க ஆட்சி செய்ததில் 4 முறை நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தது. எத்தனை கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாங்க? ஏன் ஒன்று அட்டன் பண்ணாங்க? தெரியல, எலெக்ஷன் கிட்ட வருதுன்ற. இல்லை, நல்லா ஞாபகம் பிடிச்சு பாருங்க. ஏன்னு டாஸ்மாக் ஊழல்ல உதயநிதியோடைய பேர் வந்து அடிபட்டது. ஆமா, அப்ப டெல்லிக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப டெல்லிக்கு இதுக்கு தான் போனார். இதை சாக்கா வச்சுதான் அன்னைய முதல்வர் போனார். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஏன் அட்டன் பண்ணல? நித்தி ஆயோக் மீட்டிங்னா என்ன? அது வந்து பிஜேபி வந்து கூப்பிட்டு நம்ம வந்து இங்க கோவில் கட்டுவோம்னு சொல்ற மீட்டிங். அது நித்தி ஆயோக்னா என்ன? இவங்களுக்கு என்னன்னாவது தெரியுமா அதை பத்தி? அது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது இல்லையா? ஜவஹர்லால் நேரு பீரியட்ல சிவிக்ஸ் புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்,
செகண்ட் 5 இயர்ஸ் பிளான் சொல்லிட்டு 5 வருஷம் பிளானிங் 5 கமிஷன் மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் வரும். வந்திருக்கும். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா 1 2 3 கரெக்ட். இப்போ ஞாபகம் வருது. அது வந்து 2015ஓட அதை கழிச்சிட்டு அதுக்கு பதிலா நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதோட ஹெட்டா பிரைம் மினிஸ்டரும் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற அத்தனை ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க எல்லாரோடைய சிஎம், அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்னு சில நபர்கள் தலைவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு குழு. இந்த குழு வந்து என்ன பண்ணோம்னா பாலிசி திங்கர்ஸ், திங்க் டேங்க்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க வந்து அடுத்து இந்தியாவை வந்து நம்ம எந்த பாதையில கொண்டு போனோம், இதை வந்து நம்ம எப்படி வழி நடத்தி கொண்டு போனோம், அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஐடியாஸ் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் அலோகேஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுக்குற அமைப்பு தான் நித்தி ஆயோக். ஓ, இதுல நாங்க இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா நிதி ஆயோக்னா வந்து சும்மா அந்த இவருக்கு வேலை கிடையாது, எதையாவது ஒன்று மீட்டிங் நடத்திட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து திமுக ஆட்சியில் மக்களுக்கு வந்து மீடியா மூலமாகவோ இல்லை வந்து எந்த சமூக வலைதளம் மூலமாகவோ நியூஸ் சேனல் மூலமாகவோ திமுக தரப்புல இருந்தோ எங்களுக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்து பாஜக வந்து எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், நரேந்திர மோடி ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சாலும் அதுக்கு நம்ம போகக்கூடாது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தான் கெத்து, திமுக வெர்சஸ் பாஜக. வெள்ளக்கொடை அதுதான் அந்த மாதிரி எப்பயாவது வரும்போது மட்டும் லைட்டாக ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது என்ன இது மட்டும் அதுவா அதுவும் கேட்பாங்க. அதை தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணுவோம். இதனால வந்து மக்கள் யாருமே வந்து இந்த மோதின்ற பேரை கேட்டாலே அவர் எதையாவது தேவையெல்லாம் பண்ணிட்டு பாருப்பா, தமிழ்நாடுக்கு தேவையில்லாத ஒன்று பண்ணுவாருப்பா, இப்படிதான் நாங்கள் மைண்டில் வச்சிருந்தோம். அரசியல் கட்சி வேற, அரசாங்கங்கிறது வேற. ரைட். நீங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலாலும் மத்தியில மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். உங்களுக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், ஸ்டாலினுக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். இப்போ அங்கேருந்து நடக்க வேண்டியதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கணும். கான்ஸ்டிடியூஷன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் தனி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பவர் கம்மி தான், அதுதான் உண்மை இவங்க என்ன சொன்னாலும். ரெண்டாவது, உதயநிதியுடைய கேள்வியிலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீட்டை பற்றி எதுக்கு அங்கே பேசுகிறாருன்னு கேட்டிருக்கு. நீட்டு மட்டும்தான் உலகமா, அதை போய் அங்கே பேசுறீங்க அப்படிங்கிற. நீட்டு தான் உலகமானு அன்னைக்கு கேட்டீங்களே, இப்போ எதுக்கு போயிட்டு நீட்டு எதிர்ப்புக்கு எதிராக இப்போ போய் நீங்கள் பேசுனதுக்கு எதிர்ப்பாகவே பேசிட்டு இருக்கீங்க, இதை போய் நித்தி ஆயோக்ல பேசுறீங்களேங்கிறத பேசுறாரு. இப்போ நித்தி ஆயோக்னா என்ன? நிதினா பணம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. நித்தி ஆயோக்குங்கிற கமிட்டிக்கு தே டோன்ட் ஹாவ் எனி ஃபினான்ஷியல், பணம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதுவே கிடையாது, அவங்களுக்கு அது கிடையாது. அது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை எப்படி வடிவமைக்கணுங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் நிதி ஆயோக். இது வந்து தமிழ்ல சொல்ற நிதி கிடையாது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓ, இவ்வளவுதான். இதுதான் இவங்க இவங்க இந்தியில பேர் வைக்கிற மாதிரி ஏதோ நிதி ஆயோக், இவங்க இந்த கருணாநிதி, உதயநிதி அது இல்ல. அப்படி இருந்தா கூட ஓ இதுல ஏதோ சம்பந்தம் போயிருப்பாங்களே, அது கிடையாது. நித்தி ஆயோக், நித்தினா ஏதோ பணம் வரதுமா, நிதி அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். அது ஒன்று. இன்னொன்று, இவங்க நிறைய சிஸ்டத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் 2014 அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஹிந்தியில் பேர் வைப்பாங்க, ஒவ்வொரு ஸ்கீமுக்கு பேர். இந்த இது ஆயுஷ், இது அது என்னென்னமோ வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஹிந்தி பேர், இது என்னன்னே தெரியல நினச்சோம். NITI அப்படின்ற ஒரு இதுதான். ஓ, சத்தியமாக எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னும் பொழுது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கனவு இருக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு கோலை நோக்கி போகணும். அதுக்கு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும். ஸ்டேட்ஸை அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸில் அவங்க ஒர்க் பண்ணி அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த நித்தி ஆயோக்கு மொத்தம் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷனு, ஹெல்த்து, அக்ரிகல்ச்சரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபைனான்ஸு, 5 இருக்குது. ஃபைனான்ஸ்னால் ஒரு ஸ்டேட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இவங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, இவங்க துண்டு பட்ஜெட்டில் எவ்வளோ உள்ளது, ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கண்காணித்து மானிட்டர் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அதை கரெக்டாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு ரோடு போடுறது, ட்ரெயின் கொடுக்கறது, இதெல்லாம். ஃபைனான்ஸு சொல்லியாச்சு. ஹெல்த் கேர், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எஜுகேஷன்ஸு, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், காலேஜ் எஜுகேஷன்ஸ், இதெல்லாம். இப்போ இங்கே போய் தானே நீட்டை விலக்கு கேட்கணும். ஆமாம், இங்கே நீட்டு விலக்கு கேட்கும் பொழுது மீதி 28 மாநில முதல்வர்களும் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கும் கேட்கும்ல, இவன் சொல்றது கரெக்ட், நம்மளும் இந்த குரலை உயர்த்தணும்னு அவங்களுக்கும் தோணும்ல. ஆமாம், நம்ம எக்ஸ் வலைதளத்தில் உட்காந்து தமிழில் ட்வீட் போட்டு இந்த மாதிரி வந்து நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை தூக்கி ஐம்ஸு கையில் காட்டுறது, இதெல்லாம் அவ்வளோ தூரம் போகாது. இது எல்லா ஸ்டேட்டும் இருக்கிற ஒரே இடத்துல பண்ணும்போது டைரெக்டாக அந்த சிஎம்களுக்கும் ஓகே நம்மளை மாதிரி இன்னொரு சிஎம் இதெல்லாம் எதிர்க்கிறாரு, இப்போ நம்ம கூட எதிர்க்கலாமா வேணாமான்னு
ஏதோ ஒன்று கிடைக்கும் ஐடியா. ஓகே, பிஎம்மும் இருக்காரு, ஃபைனான்ஸ் PM மினிஸ்டரும் இருக்காங்க, அவர் மற்ற முன்னாடியே ministers நேரடியாக இருக்காங்க. நின்றுக்கிட்டு. கரெக்ட். எல்லாருக்கும் முன்னாடி இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் கரெக்ட் பிளேஸ் டு கொஸ்டின் தட் நீட். அது மட்டும் கேட்கல விஜய் சார், வேற என்னெல்லாம் கேட்டிருக்காருன்னு பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுங்க, செங்கலை காட்டி சும்மா இது பண்ணிக்கிட்டு இல்லை. மதுரையில் எய்ம்ஸ் வந்துருச்சு, அதில் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, 2வது வருஷம் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இன்னும் முடியல, அண்ட் அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த எய்ம்ஸ் கேட்குறாரு, அது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. 3வது முக்கியமாக எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி வந்து கம்பல்சரியாக படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, அந்த பணத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் அ பியூட்டிஃபுல் நரேஷன் ஆல் ஓவர் நார்த் இந்தியா. எல்லா மீடியா சேனல்ஸும், சென்ட்ரலைஸ்டு இங்கிலீஷ் மீடியா சேனல்ஸும் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட், சிஎம் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் நித்தி ஆயோக் கமிட்டி, சிஎம் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் ஆல் அதர் ஸ்டேட் சிஎம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்ல ட்வீட் போட்டு எது என்ன பற்றி இதை ஏங்க அங்கே போய் பேசுறீங்க. ஆனால் இப்போ அது ஒரு பிரச்சனை வேற இருக்குது. இப்போ ட்வீட்டில் வந்து யார் வேணாலும் டிரான்ஸ்லேட்னு கொடுத்து அவங்க லாங்குவேஜில் படித்து பார்த்துடலாம். அந்த ஒரு பயம் மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு, ஐயோ நம்ம தமிழில் போகிறத பார்த்துருவாங்க போல இருக்குது. பார்த்துரும். அப்போ வீட்டுக்குள்ளே பேசிக்க சொல்லுங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு, அதான் வீட்டுக்குள்ளே பேசுங்கன்னு சொன்னார்ல உதயநிதி, அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக இன்னொன்று என்ன கேட்டிருக்காருன்னா, சென்னை டு கன்னியாகுமரி புல்லட் ட்ரெயின் எங்களுக்கு வேணும். ஓகே, இப்போ ஜப்பானு, டைவானு, சைனா இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி புல்லட் ட்ரெயின், அது வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ். அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாயிடும். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் ஒரு 3-3.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ that is going to transform everything. அதே மாதிரி இங்கேருந்து செங்கல்பட்டுக்கான 6 வழி சாலை வேணும். இதெல்லாம் தான் அங்கே கேட்கணும். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. இதுக்கு முன்னாடி பேசுனது ஹெல்த்தில் வருது, அதுக்கு முன்னாடி பேசுனது எஜுகேஷனில் வருது. ஃபைனான்ஸை பற்றி பேசும்பொழுது நாங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், அதோட நிறுத்தாமல் அடுத்த 2035க்குள்ள நாங்கள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக ஆகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதோடு நிற்காம, மத்திய அரசாங்கம் அவங்களே சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஸ்டேட்டுக்காக டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுங்க பவர்ன்னு கேட்டிருக்காரு. சிஎம் அவர்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷன் இருக்குது. இந்த விஷன் வெறும் 1 மாதம் காலத்திலே நமக்கு தெரிய வருதுங்கிறதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காததாக இருந்திருக்கும் இல்லையா? இந்தியாவே எதிர்பார்க்கல பாலா, நான் சொல்கிறேன்ல, இந்தியாவே வந்து ஷெல் ஷாக்டு, சர்ப்ரைஸ்டு. அண்ட் இது எதையுமே வந்து இவங்க சொல்கிற மாதிரி முரணாவோ நான் உங்களை எதிர்க்கிறேனோலாம் சொல்லலை. இதெல்லாம் எங்களோட உரிமை, அதை நீங்கள் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். சினிமாக்காரர், இவருக்கு என்ன தெரிய போகுது, இவருக்கு அரசியலே தெரியாது, இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னாங்க. இன்னோஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மத்திய மாநில அரசாங்கம் வந்து ஒரு நல்ல உறவை எப்படி வச்சிருந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு, எதை எங்கே கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கு, எதை எங்கே பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து இப்போவுமே கொள்கை ரீதியாக நம்ம வந்து இந்த மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு தான். கரெக்ட். தாவேக அரசு கொள்கை எதிரி பாஜகன்றதை இன்னுமே நம்ம சொல்கிறோம். இன்னுமே வந்து நம்ம இவங்க வந்துட்டு அரசியல் எதிரி வந்து இவங்கன்னு சொல்லிடுறோம். ஒரு சைடு வந்து லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணி டிஎம்கேடைய மெயின் கரப்ஷன், இந்த 30 days ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னாலே கரப்ஷனை மெயினாக எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது தான் மெயின். ஒரு 80 to 85% ஆஃப் இவங்களோட இந்த மெஷினரி ஒர்க் பண்ணுறது அதை நோக்கி தான் இருக்குது. ரிமைனிங் 50% தான் ஸ்கீம்ஸ் என்ன கொடுக்கலாம், என்னென்ன பணத்தை தள்ளுபடி பண்ணலாம், அவங்களுக்கு அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதாகட்டும், இந்த வந்து டாஸ்மாக் கடையை மூடுறது, இந்த மாதிரி ஒரு 15% தான் வந்து ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக இருக்குது. மிச்சம் 85% எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறது, அதுவும் கரப்ஷன் ப்ராப்ளம்ஸ். இப்படி இருக்குது ஒரு சைடு. இன்னொரு சைடு போனோம்னா பிஜேபிக்கு எதிராக கொள்கை எதிரி எப்போவுமே நாங்கள் ஆமாம் மதவாதம் இங்கே உள்ளே வராது அப்படின்றதுல கான்ஃபிடென்ட். ஆனால் நான் ஒரு மத்திய அரசை நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் இன்னுமே ஒரு மாநில அரசு தான். மத்திய அரசுக்கிட்ட எனக்கு வர வேண்டிய ஃபண்ட் இருக்குது, அதை கேட்டு எப்படி கேட்கணுமோ அப்படி வாங்க வேண்டிய இடத்துல நான் ஒரு சிஎம்மாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி, இந்த பக்கம் வந்தால் நான் பிளாக் கோட் சூட்டில் வருவேன், என்னுடைய கட்சி மீட்டிங்க்கு வந்தேன்னா கோட்லாம் இருக்காது, நார்மலாக வருவேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இவ்வளோ ஒரு அரசியல் தெளிவு உடைய மனிதன் ஏன் இத்தனை நாளாக அரசியலுக்கு வராமல் இவ்வளோ லேட்டாக வந்தாருன்னு தோணுது. இப்போ அதனால தான் 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அதனால தான் ஒரு 33 வருஷமா இதுக்கு முதல்ல தவம் இருந்திருக்குது. கரெக்ட்.
அதுக்கப்புறம் இதை எங்கே கேட்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இப்போ நார்த் இந்தியா மீடியாஸ்லேயும் சரி, அங்கே நித்தி ஆயோக்கில் சொல்லக்கூடிய விஷயங்களும், அங்கே பேசிக்கிட்ட விஷயம்னு நார்த் இந்தியா மீடியாஸில் லீக் ஆகிருக்க விஷயம் வந்து, இவர் கேட்ட அந்த எஜுகேஷனுக்கு நிற்க வச்சிருக்கிற ஃபண்டு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணாமல் தான் அதை கேட்டிருக்காரு. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதை தாண்டி அங்கே முடிச்சுட்டு ஒரு சம்பவம் பண்ணார். நித்தி ஆயோகம் முடிச்சுட்டு நேராக மங்களூரில் இருக்க மூகாம்பிகை கோவிலுக்கு போனார். கர்நாடகா. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் காவேரி நீர் தரமாட்டாங்களாம், மேகதாதுவில் டேம் கட்ட போகிறாங்களான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உன் ஏரியா என் ஏரியா, அந்த ஏரியா இந்த ஏரியா, எல்லா ஏரியா ஐயா கில்லின்னு அங்கே அவ்வளோ கூட்டம் கொட்டும் மழையில். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சிஎம் 2.5 வருஷம் சிஎம், இதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் கூட்டணி கட்சியில் இருந்த ஒரு சிஎம். அந்த சூழ்நிலையில தான்ப்பா இருக்கிற. நான் இருந்தேன்னா நீ அடுத்த 5 வருஷம் சிஎம் ஆக முடியுங்கிறத காட்டியிருக்கிறார். இதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் வருமாங்கிறது எனக்கு டவுட்டு. கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அநேகமாக காவேரி சீக்கிரமாக வந்துருங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. எதை பேசக்கூடாது, எங்கே பேசக்கூடாது, சொல்லாமல் செயலில் சில விஷயங்களை செய்து காட்டுறதுலாம் வந்து அல்டிமேட் ஸ்வாக் வாட் ஹி இஸ் டூயிங். இல்லை, அவர் கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தா அது எப்போ வேணால் போயிருந்துருக்கலாம். ட்ரூ. அது வந்து டெல்லி, அவருக்கு கோவில் தான் போகணும்னு நினச்சிருந்தாருன்னா அங்கே டெல்லி போனப்போ டெல்லியில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்கலாம். வம்படியாக இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவில் ஒரு சம்பவத்தை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டியை வேற கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அவரே இறங்கி வந்து வண்டி எடுத்து ஓட்டிட்டு. ஸோ இப்போ இந்த போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா ஜென்ரலாக கர்நாடகாவில் எப்படின்னா வந்து சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால் கூட தமிழ் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அங்கே பார்த்துருக்கோம். பட் ஆனால் நம்ம சிஎம் அவர்கள் போனப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் வெல்கமிங், இவ்வளோ ரசிகர்களுக்கு அவர் கர்நாடகாவில் கூட இருக்கிறாங்க. இந்த கேரளா சொல்லுவாங்க, கர்நாடகாவில் இருக்காங்கன்னு காட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீலோடு ஒரு சம்பவம் இருக்குது. நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு முன்னாடி சிஎம் வந்து பிஎம்ஐ மீட் பண்ணார். அப்போ மேகதாது வந்து கட்டக்கூடாது, எங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் ஏற்கனவே காவேரி வாரியம் சொன்னதை வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பிஎம்மும் வந்து அது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, எது நியாயமோ அது நடக்கும்னு சொல்லியிருந்தார். நேற்று நித்தி ஆயோக் மீட்டிங் முடிச்ச அப்புறம் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பிஎம்மோட 1-on-1 மீட்டிங் நடக்குது. சிஎம் இங்கே வர்றார், விஜய் சார் கர்நாடகாவுக்கு. இப்போ நீங்கள் அங்கே என்ன பேசியிருப்பீங்க, இங்கே வந்து என்ன சம்பவம் பண்ணீங்க, இது எதுவுமே சொல்லாமல் நாமளாக புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு கர்நாடகா சிஎம்க்கு தான் வெளிச்சம் இவர் என்ன பண்ணாருங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த நித்தி ஆயோக் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பட் ஆனால் வந்து கம்மிங் பேக் டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட், அதில் அவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு மேட்ரு வந்து இந்த அரசு வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுனது அதெல்லாம் ரைட்டு ஓகே, பட் இது வந்து ஒரு சோஃபா மாடல் அரசுங்கிறத திரும்ப திரும்ப அவர் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறார். இது வந்து நீங்கள் ஒரு சோஃபா மாடல் அரசு, நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களால் இதுலேருந்து என்ன நடந்துச்சு, இத்தனை நாட்கள் நடந்ததுதான் மாற்றமான்றாங்க. ப்ளஸ் எல்லா இடங்கள்லையுமே அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, மாற்றம்னு சொன்னீங்களே இதுதான் மாற்றமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க. இல்லை, நடுவில் ஒரு ஃபேக் நரேட்டிவ்னு ஒரு வார்த்தையும் உதயநிதி சொன்னாரு. சேர்த்து நீங்கள் ஒரு ஃபேக் நரேட்டிவ் ஒன்று நடத்துனீங்க. இதுதான் ஃபேக் நரேட்டிவ், உதயநிதி சொல்கிறது தான். சிஎம் அங்கே போயிட்டு இந்த 1 மாசத்துல நான் வந்து தமிழ்நாடு 2வது இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லை. இந்த 1 மாசத்துல வந்து பெண்கள் வந்து 42% வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னாரா? இல்லை. இது எதுவுமே அவர் சொல்லலை. இதெல்லாம் அவர் சொன்னாருன்னு நீ ட்வீட்டு போட்டிருக்கேன்னா அப்போ நீ தானே ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுற. ஏன் அந்த மாதிரியான ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணணும்? 1. 2வது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பூம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் 1991 லிபரலைசேஷன் ஆர் குளோபலைசேஷன் முன்னாடி வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் மேஜர் பங்கு ஆற்றினது வந்து காமராஜர் அவர்கள். கரெக்ட், காமராஜர். அவர் சிஎம்மாக இருக்கும் பொழுது கொண்டு வந்த பிஎஸ்யூஸ், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் இங்கே அதிகமே தவிர, இவங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து உறிஞ்சி சம்பாதிச்சு தன் குடும்பத்திற்கு சொத்து சேர்த்தது தான் அதிகமே தவிர மக்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்திடல அப்படிங்கிறத நம்ம பட்டவர்தனமாக வெளிப்படையாக அதை வந்து பேசியிருந்தோம். இப்போ அது எதுவுமே நடக்கலை, லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தான் நான் கேட்டேன், அதுக்கு முன்னாடி என்ன 37 இருந்ததா தமிழ்நாடு? சரி, அப்போ அந்த 5 வருஷத்தில் இல்லைனாலுமே கூட ஒரு 1950களிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு 2025 வரைக்கும்
திரு முதல்வர் விஜய் அவர்கள் கிடையாது. அப்ப இந்த 75 வருஷத்துல நடந்ததை நீங்க போய் அங்க பெருமையா பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அந்த நரேட்டிவ் கரெக்டா? அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஸ்டேட் இஸ் அ கலெக்டிவ் ஒர்க். ஸ்டேட்டோட எக்கானமிங்கிறது கலெக்டிவ் ஒர்க். இவங்க 69ல வரும்போதே தமிழ்நாடு வந்து ஜிடிபில நம்பர் 4ங்க. அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1969 1950ல சொல்றேன். 1950ல பட்டினி சாவுகள் ஏற்பட்டுட்டு இருந்த டைம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 67ல வந்து சிஎம் அண்ணாதுரை அவர்கள் வந்து கேம்பெயினே வந்து ரூபாய்க்கு ஒரு 3 படி அரிசிங்கிறது தான் வந்து கேம்பெயினே. எதுக்கு நீ அவ்வளோ கம்மியா அரிசி கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்க பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பவே இந்தியால நம்பர் 4th பிக்கஸ்ட் ஜிடிபி வாஸ் தமிழ்நாடு. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நோட் பண்ணது, நம்ம அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் அப்பவே கிடையாது. யூபிலாம் அப்போ ரொம்ப பெரிய ஸ்டேட், இப்போ இருக்கிறத விட பெரிய ஸ்டேட் யூபி. ஏன்னா அதுல இருந்து நிறைய ஸ்டேட் இப்போ பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி யூபி ரொம்ப பெரிய ஸ்டேட்டா இருந்து அதோட ஜிடிபியும் தமிழ்நாடோட ஜிடிபியும் கிட்ட இருந்தது. அவ்வளோ பெரிய அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் பக்கத்துல நம்ம அக்ரிகல்ச்சர்ல கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ஜிடிபி 4th இருந்ததுன்னா அது உங்களால வந்தது இல்லைல்ல. நீங்க 67ல வரத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுல்ல. இது வேறையா? அப்ப நீங்க எதுக்கு மாறுதட்டுறீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல சார். இவங்க இந்த 60 வருஷத்துல இந்த டிஎம்கே காரங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களால தான் எல்லாம் நடந்தது அப்பட்டமான பொய். சிலரெல்லாம் வந்து எதுல அடிக்கிறதுனே தெரியலங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வரும் சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது. இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, பாதி மீசையை எடுத்துப்பேன்னு. நீ பாதி மொட்டையை அடிச்சுக்கிட்டாலும் உன்னை ஒருத்தனும் மதிக்க போறது கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியான வாயினால தான் இவ்வளோ கேவலமா உங்களுடைய தலைவரே தோத்துருக்கிறார். அடுத்த எலெக்ஷன்ல வந்து இந்த மேயர் எலெக்ஷன்ல வந்தா 21ல 1 ஜெயிச்சு பாதி மீசி எடுத்துக்கிறேன்னார்ல. முடிஞ்சா ஸ்டாலின் சாரை நிக்க வச்சு மேயர் ஆக்கிடுங்க பார்ப்போம். அவர் என்ன கூட மேயர் ஜெயிக்க மாட்டாருன்றீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. நிக்க சொல்லி கவுன்சிலர் ஆகி மேயர் ஆக்க சொல்லுங்க. உடனே என்ன கவுன்சிலர்னா என்ன கம்மியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன வாட்டி இருந்தார்ல மேயரா, 96ல மேயரா இருந்தார்ல. 2001ல் வந்து ஒருத்தர் 2 பதவி வகிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த சட்டம் செல்லாதுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு, ஆனால் ஒருத்தர் கண்டினியூஸாக 2 டென்யூர் மேயராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால அவர் ரிசைன் பண்ணார். இல்லைனா 2001 to 2005 அவர் தான் மேயராக இருந்திருப்பார் ஸ்டாலின் சார். திருப்பி மேயர் ஆக்குங்க. அங்கே ஒருத்தர் சவால் விட்டுருக்காருல்ல, ஒரு மேயராவது எடுத்துருங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாருல. இப்போ அதுக்கு எதிர் சவால், ஒரு மேயர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 21ல் ஒரே ஒரு மேயர் எடுத்துட்டாலும் பாதி மீசி எடுத்துக்கிறேங்கிற. இப்படி தான் போன முறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து ஜட்ஜாகவும் அட்வொகேட்ஸாகவும் இருக்கிறதெல்லாம் திமுக போட்ட பிச்சைங்கிற. திமுகவே அவங்க போட்ட பிச்சைன்னு நான் சொல்லுவேன். திராவிடம்ங்கிற வார்த்தை யாருங்க கொடுத்தது? தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்ததுங்க. திராவிட போராட்டம், திராவிட இயக்கங்கள், பிராமணத்துக்கு எதிரான திராவிடம்ங்கிறத முதல்ல பேசுனது தாழ்த்தப்பட்ட மக்களுங்க. அயோத்திதாச பண்டிதரும், அதுக்கப்புறம் வந்தக்கூடிய ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனும், அதுக்கப்புறம் வந்த MC ராஜாவும், இவங்கெல்லாம் பேசுனதை விட நீங்க ஒன்னும் புரட்சி பேசிடல சார். உங்களுக்கு சமூக நீதிக்கு ஒரு வீடியோ தனியா பண்ணுவோம் பாலா. இவனுங்க சொல்லியிருக்கிற அத்தனை பொய்யையும் நான் தோல் உரிச்சு கையில கொடுத்துட்டு போறேன். இத்தனை வருஷமா இவனுங்க எதை வந்து தங்களுடைய சாதனைன்னு சொல்றாங்களோ அதை ஒவ்வொன்றையும் நான் உடைச்சு காட்டுறேன். அவ்வளவும் பொய். வெறும் பொய்யின் மூட்டையும் பொய்யின் உருவமும் தான் திமுக. அந்த பொய்யின் ஒரு சின்ன வடிவம் தான் இன்னைக்கு உதயநிதி. பட் அவருக்கு என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. அந்த 5 வருஷத்தோடைய திமுக சாதனையை போய் பேசிட்டு வர்றாரு. அந்த 5 வருஷத்துல வந்துருச்சான்னு கேட்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய ரெவென்யூ வந்து 3000 கோடியா? நீங்க வந்துதான் அது 3 லட்சம் கோடி ஆச்சா? இல்ல, என்னதான் இருந்தாலும் திமுக தான். 5 வருஷத்துல நீங்க என்ன சார் பண்ணீங்க? 5 லட்சம் கோடியில இருக்கிறத டபுள் பண்ணி 10 லட்சம் கோடி கொண்டு வந்தீங்க சார். 10 லட்சம் கோடி கொண்டு வந்தீங்க சார். எதுல ஊழல் இல்லை சார்? யூ ஹவ் கரப்டட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு பை பிரைபிங் தெம் ஃபார் ஓட்ஸ். இட்ஸ் அ பிளேட்டன்ட் ட்ரூத். ஒவ்வொரு மக்களையும் நீ வந்து கரைபடிய வச்சிருக்கிற ஓட்டுக்கு பணம் கொடுத்து. இந்த 60 வருஷத்தை நீ அதான் பண்ணியிருக்கிற. ஒரு சமூகத்தையே கையேந்திர கூட்டமா மாத்தி வச்சிருக்க. ஒரு சமூகத்தையே உழைக்கணும் அப்படிங்கிறத மரக்கடிச்சு குடிக்கணுங்கிறத பழக்கி வச்சிருக்க. இதுதான் நீ பண்ணினது. இந்த 60 வருஷத்துல இதுதான் நீ பண்ணிருக்க.
இதை தாண்டி நீ உருப்படியா ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு ஒருத்தங்க வந்து பண்றாங்கன்னா பண்ண விடுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல்லாம் திமுக தான் பண்ணிருச்சு. என்ன பண்ணாங்க? MC ராஜா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் கேள்விப்படல? கருணாநிதி தான் தெரியும். ஏன்னா இவனுங்க சொல்லல, மறைச்சிருக்கானுங்க, வேணும்னே மறைச்சிருக்கானுங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா பாலா? எங்க நடந்தது? லண்டன்ல நடந்தது. இங்க பிரிட்டிஷ் ரூல் இருக்கும் பொழுது. காந்திஜி ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருக்காரு, அம்பேத்கர்ஜி ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்காரு. சோ கால்டு தாழ்த்தப்பட்ட மக்களுங்கிறீங்கல்ல, அதுல இருக்கிற ரெட்டைமலை சீனிவாசன் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தது டிஎம்கேங்கிறான்ல, கிடையாது. ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து பூனா பேக்ட்னு சொல்லி ஒரு பேக்ட் பத்தி படிச்சிருப்பீங்க. இந்து மகாசபைக்கும் அம்பேத்கரும் அவங்க இந்து மகாசபையை ரெப்ரசன்ட் பண்ணி மகாத்மா காந்திஜியும் தாழ்த்தப்பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அம்பேத்கரும் வந்து ஒரு பேக்ட் போட்டு எலெக்ஷன்ல எலக்டோரல் பாலிசிஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு போட்டது தான் பூனா பேக்ட். அதுக்கு முன்னாடி அந்த பூனா பேக்டுக்கு முன்னோடியா ராஜா மூஞ்சே பேக்ட்னு ஒன்று இருக்கு. மூஞ்சேங்கிறவர் அப்ப இருந்த இந்து மகாசபையோட தலைவர், ராஜாங்கிறவர் MC ராஜா. இவங்க 2 பேரும் ஒரு பேக்ட் போட்டு ரிசர்வேஷன்னா என்ன, அதை ஏன் கொண்டு வரணும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அதை நடைமுறையும் படுத்தியிருக்கிறாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நான் பேசுறது 1936 வாக்கில் சொல்றேன். அப்பவே ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க பேரெல்லாம் மறக்கடிச்சு மறைச்சி எல்லாத்துலேயும் உங்க பேரை ஒட்டி, அன்னைக்கெல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது, அன்னைக்கெல்லாம் மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு மீடியா கிடையாது, நீங்க எழுதுறது தான் கருத்துன்னு முரசொல்லி வச்சிருக்கிறவங்கலாம் மூலக்காரன்னு ஒரு பொய் ப்ரோபகண்டா கிரியேட் பண்ணி, நான் இன்னைக்கு விஷ் பண்றேன் அப்சஷன் ஒன் விஷ் வில்லோன்னு, அது மாதிரி என் கையில் ஏதாவது கிடைச்சிருந்ததுன்னா அண்ணா 96-100 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருக்கணும்னு உடைச்சிருப்பேன். அவரோட துர்பாக்கியம் நம்மளுடைய துர்பாக்கியம். அவர் 2 வருஷத்துல அவர் சிஎம் ஆன உடனே காலமாயிட்டதுனால நீங்க வந்து இவ்வளவு அட்டுழியம் பண்ணி வச்சு உங்க குடும்ப கட்சியை அதை மாத்தி, அவர் பேசின எந்த சிந்தனையும் அவர் அதை செயல்படுத்தாம எல்லாத்தையும் அடுக்கடிச்சு மக்களை எல்லாம் போதை பின்னாடி தள்ளி அவங்களெல்லாம் வந்து ஒரு கொத்தடிமை கூட்டமா கொத்தூசா இன்னைக்கு பெருமைப்படுற அளவுக்கு வச்சிருக்கிறீங்க. வெக்கமா இல்ல? சமூக நீதி பேசுறீங்க. கொத்தூசுங்கிறதுல என்னங்க பெருமை? எனக்கு சத்தியமா புரியல சார். இதான் கொண்டு போகணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்தணும்ல. அது இதுல எனக்கு இதுல சமூக நீதின்னு நீ பேசிட்டு இத ஒருத்தன் ஸ்டேஜ்ல பேசுறானா, அங்க இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரி உட்கார்ந்துருக்காருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நாம கொத்தடிமையெல்லாம் நம்ம கிடையாது, நம்ம வந்து சுயமரியாதை மிக்கவர்கள், நாம வந்து சுயமரியாதையோட பேசுவோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுதானே நல்ல கருத்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்குன்றாரு. இல்லை, நீங்கள் கலாய்க்கிறீங்க, அதை நாங்கள் கலாய்க்கிற விஷயங்கள் ஆமா நாங்கள் ஆமா அப்படின்னு சொல்லிட்டா அப்படி கவுண்டர் இது. அது எங்க கவுண்டரு? நாங்களாடா கொத்தடிமைகள்னு கேளு. எங்க கட்சியில வந்து நான் போய் இப்ப நினைச்சா கூட ஒரு கேள்வி கேட்க முடியும். எங்க கட்சியில வந்து இப்ப அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்றீங்க நீங்க. அப்ப கொத்தடிமை கிடையாது. யார்கிட்டயும் கேட்கவே முடியாதுல்ல, யார்கிட்டயுமே கேட்க முடியாதுல்ல. கொத்தூசுங்கிறதுல என்ன பெருமை? அதை எப்படி நீ பெருமையா ஸ்டேஜ்ல சொல்ற, அதுக்கு 10 பேர் கீழே கைத்தட்டுறான்? வெக்கமா இல்லையா? நீங்க வந்து நான் இன்னொரு பிளேட்டண்டா உற்ற அவங்க மேல சுமத்துறேன். பிராமணிசம் ஒழிக்கணும் அப்படின்னா பிராமணர்களை கிடையாது, பிராமணியத்தை ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. they have replaced that order. அவ்வளவுதான். புரியுதா? இன்னொரு ஆதிக்க சக்தியா மாறி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த ஆதிக்கத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்துருக்க, அவ்வளவுதான் நடந்திருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமே நீங்க பண்ணல. தாழ்த்தப்பட்ட மக்களும் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களே இவங்களுடைய பீரியட்ல. சார் நான் சொல்றேன், MC ராஜா பத்தியும் ரெட்டைமலை சீனிவாசன் சாரை பத்தி பேசும்பொழுது டிஎம்கேவே கிடையாது, டிஎம்கேவே இல்லாத பீரியடை பத்தி பேசுறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு தனியா வீடியோ பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போய் நீங்க சொன்னீங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பொய், பூரா பொய். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்கு? அத அன்னைக்கு மடை மாத்தி ஆட்சியில உட்கார்ந்துகிட்ட நரித்தனத்தை தான் திமுக பண்ணுச்சுன்னு ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காரு. அதையே நான் எடுத்துட்டு வந்து பேசுறேன்.
ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எனக்கு. அதாவது திமுக வந்து எதையுமே பண்ணலன்னு இப்படியே மாற்றிட்டீங்க. அப்போ என்னதான் பண்ணுறது? 2029 31லலாம் இப்படித்தான் ஆட்சிக்கு வர்றது இப்படியே. இதுக்கப்புறம்லாம் வர முடியாது. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா மேயர் ஆக சொல்லுங்க. ஒரே ஒரு மேயர் அது ஸ்டாலின் ஆக சொல்லுங்க. அப்பவாவது அவர் ஒரு பக்கம் மீசைய வச்சுக்கிட்டோம். ஒரு பக்கம் மீசை. ஏன்னா 1 ஜெயிச்சா கூட எடுத்துறேன்னு இருக்காரு. ஆர்எஸ் பாரதி மானஸ்தன்ல அவரு. மானஸ்தன் தானே எடுத்துருவாரு. திமுகனாலே மானஸ்தன் தான் எடுத்துருவார். என்ன பேசுறீங்க நீங்க? இத்தனை அடிமைத்தனத்தை வந்து நீங்க வந்து விதைச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு மினிஸ்டரும் கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க, எவ்வளவு அசிங்கமான வெளிப்பாடுகளை பேசியிருக்காங்க. பொன்முடி எடுத்துக்கோங்க, அவர் பேர் என்ன, கதிர் ஆனந்த் எடுத்துக்கோங்க. 1000 ரூபா வந்துச்சா, பவுடர் போட்டியா, பலபலன்னு இருக்கிற லிப்ஸ்டிக் போட்டியான்னு கேட்கலாம். என்ன நாங்கள் கொடுக்குற காசுலேருந்து வாங்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டியா, அதனால நாங்கள் கொடுத்த காசு தானே அதெல்லாம், அதனால பலபலன்னு இருக்கு அப்படின்னு கேட்குது. அப்படிதான் கேட்பீங்க. பெண்கள் கிட்ட இப்படிதான் கேட்பீங்களா? பெண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கேட்கலாமா? எங்க வீட்டு பெண்களா இருந்தாலுமே அவ்வளவுதான் மரியாதை. அப்படிதான் கேட்பாமா? பெண்களா இருந்தாலே அவ்வளவுதான் மரியாதை. ஏய் வா கேளுடா, வாமா எங்கம்மா இருக்கற? கேளு, நான் கேட்கவா? என்ன பலபலன்னு இருக்கு 1000 ரூபா வந்துச்சான்னு முடியாதுல்ல. அப்புறம் நாங்க என்னங்க இது? அதாங்க ஆதிக்க மனப்பான்மை. அவ்வளோ ஆதிக்க மனப்பான்மையோட வா இருப்பீங்க. இன்னும் கூட உங்களுக்கு வந்து புத்தி வரல, வர தேவையில்ல, வராது. இப்ப கூட எங்கேயுமே வந்துட்டு திமுக வந்து இல்ல நம்மளுடைய இதுல நம்ம தவறு அப்படி சொல்லல. அவங்க அதிகபட்சம் சொல்றது என்னன்னா, அது வந்திருக்குது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று அவங்க பார்த்துருந்தாங்க. இந்த மாதிரி திமுக வந்து எதனால தோத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 36 பேர் கொண்ட குழு ஒன்று அதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி நேற்றுலாம் செய்திகள் வந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று சேகர் பாபு அவர்கள் வந்து தனக்கு தேவையான நபர்களை மட்டுமே கட்சிகளை வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு சேகர் பாபுக்கு அகைன்ஸ்டா இப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேலைப்பாடு நடக்குதுங்கிறது இது மூலமா தெரிய வருது. ரெண்டாவது வந்து அது மேபி இவருக்கே நிறைய கட்டிங் போகுது, மற்ற மினிஸ்டர்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆஸ்தான திமுக அமைச்சர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவரை தட்ட பார்க்குறாங்களான்னு தெரில, அந்த ஒன்று வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து யாருமே அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாவட்ட லெவலில் இங்கே அங்கெல்லாம் வந்து விசில் சின்னம் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத இன்ஃபார்மே பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு கேட்டால் மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு நாங்கள் யாரையோ கேட்டோம், தம்பி என்னடா தம்பி அப்படின்னா, அட விடுங்கன்னு அந்த பசங்க கிடக்குறாங்கன்னு சொன்னானுங்க, அதனால நாங்கள் யாருமே இன்ஃபார்ம் ஆகாமே போயிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கீழே இருக்கிறவங்களும் கை காட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இது 2 பிரச்சனை. இது 2 தான் நம்ம தோத்து போன காரணம். இப்போ சோஷியல் மீடியா இல்லாமல் இந்த 2 விஷயம் வந்துருக்குது. இப்போ சேகர் பாபு ரொம்ப போயிட்டார் உள்ளுக்குள்ள, கட்சிக்குள்ள ஆட்களை வச்சுக்கிட்டாரு. இன்னொன்று வந்து யாருமே எங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க, விசில் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்றத இப்படின்னு இப்போ வந்துருக்குது. கண்டுபிடிச்சிட்டாங்க, செஞ்சிருவாங்க, இனிமேல் ஆட்சிக்கு வந்துருவாங்க. நீங்க இத்தனை வருஷமா இந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாம வச்சிருந்தீங்க. இன்னைக்கு நான் ஒருத்தன் பேசுறேன்ல, நாளைக்கு என்ன மாதிரி 100 பேர் பேசுவான். உண்மைகளை எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டே இருப்பான். இனி எழுதி வச்சுக்க ராஜா, வாய்ப்பே இல்லை. டிஎம்கேக்கு வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சா அவரை நின்று மேயர் ஆயிக்க சொல்லுங்க, அவ்வளோதான். அதுவும் பாவம், சென்னை வந்து அதுக்கே நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா விமன் ரிசர்வ்டுக்கு தான் மேயர்னு போட்டு வச்சுக்க சென்னையில். அதுவும் இவங்க பண்ணது தான். அதுவும் அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து மேயர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றினாங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாருன்னு. அவர் வந்து மேயர் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி மாற்றி விமன்னு மாற்றினா கூட அவங்க ஒய்ஃபு யாரையாவது நிறுத்திடுவாருன்னு சொல்லிட்டு ரிசர்வ்டு விமன்னு மாற்றினீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்க. இப்போ மேயரும் ஆக முடியாதா? முடிஞ்சு போச்சு, கவுன்சிலர் ஆயிடுவாரா? என்ன சார் ஏதாவது சொல்லுங்க. எக்ஸ்சிஎம் இருந்து எக்ஸ்எம்எல்ஏ ஆகி எக்ஸ் கவுன்சிலர் ஆயிடுவாரான்னு கேட்குறேன். 2031 சிஎம் பிஎம் ஏன் விட்டீங்க 29ல? அது வாய்ப்பு இருக்கு, ஆக்சுவலி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே கூட்டணி கட்சிகள்லாம் தனியாக போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, டெவலப்மெண்ட் அப்படி போயிட்டாங்கலாம். ஸோ அதனால் இனிமேல் வந்து தனியாகவே நின்று டேரெக்டாக பிஎம் கேண்டிடேட்டுக்கு நின்றுலான்னு ஒரு பேச்சுவார்த்தை சைடில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி எங்கள் ஆட்சி எங்களுடைய சப்போர்ட்டில் தான் ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் சிபிஐ சிபிஎம் நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் இல்லைட்டாங்க. ஆமாம், ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாங்களே. இப்போ யார் கூட சேர்ந்து பிஎம் ஆவீங்க? அதான் தனியாகவே ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக அவரே பிஎம் கேண்டிடேட்டாக நிப்பாட்டி. எங்க யார் ஓட் போடுவா? இந்த 40 தொகுதியில் எந்த பாஷையில் பேசுவீங்க? இந்த 40 தொகுதியில் ஜெயிச்சா பிஎம் ஆயிட முடியாதா? 40 தொகுதியில் ஜெயிச்சு பிஎம் எத்தனை சீட்டு இருக்குதுன்னு தெரியுமா? 543. ஜாஸ்தி வேற பண்றாங்களாம். பார்லிமெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்களாம். 40 ஜெயிச்சா பிஎம் ஆயிட முடியாது. கேவலமா கேட்க மாட்டானாங்க வட இந்தியாவில் இருக்கிறவன். டிசம்பர் 25 போய் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொன்னியே, உன்னையெல்லாம் பிஎம் ஆகலாமான்னு கேட்க மாட்டானா? தெரியாம ஒரு தடவை வாய் தவறி. ஜனவரி 15, டிசம்பர் 25, ஆகஸ்ட் 26 ஒரு வாட்டி மாறுறதா இது?
ஒரு நடுவுல மார்ச் 1ன்னு தான் சொல்ல அவர் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இல்லைன்னா அதை சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா, ஜனவரி 26க்கு பதிலாக ஜனவரி 15ன்னு, ஆகஸ்ட் 15க்கு பதிலாக ஆகஸ்ட் 26, அது எப்படி டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் மட்டும் கரெக்டா சொன்னேன்? ஆனா குடியரசு தினமா சுதந்திரத்துக்கு கொடி ஏத்தணும் அப்படிங்கிறாரு. எங்க இருந்து இவர் பிஎம் கேண்டிடேட்னு ஒரு ஆஸ்பிரேஷன் வேணும்னா? இல்லை, மக்களையே பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது மக்கள்னு அதுலேயே இருக்கும்போது இதெல்லாம் ஒரு 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 விஷயமா? 3ஆம் கிளாஸ் குழந்தை கரெக்டாக சொல்லும். 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கரெக்டாக சொல்லும்.